இந்த மாதத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஏன்னா பிளஸ்ஸிக்குமே இந்த மாதத்தில் தான், இந்த மாதம் 9ஆம் தேதி பிளஸ்ஸிக்கு வந்து பர்த்டே. நம்ம என்ன தான் நம்ம குழந்தைங்கள வளர்த்து விட்டாலும் அம்மா மாதிரி பார்த்துக்கினாலும் அவங்க பெருசாகிட்டா அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடும். அதுதான் உண்மை. எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சின்ன வயசில் நான் அவனை அப்படி பார்த்தனே, சின்ன வயசில் நான் இப்படி பார்த்தனேன்னா அவங்களுக்கு அப்படியா என் ஞாபகம் இல்லையே அப்படின்னு எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க. காயாரில் நீ யாரையும் மறக்கக்கூடாது, எல்லோரும் உன்னை தூக்கி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பெருசானதும் பாப்பா என்ன தெரியுதா அப்படின்னா ஒரு செகண்டு முழிப்பேன். அதுக்கப்புறம் தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தெரியுமே அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் தான் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம பேபியாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அதனால் யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. என்ன தான் நம்ம குழந்தைங்கள வளர்த்தாலுமே நம்ம வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைங்க தான் நம்ம மேலே கடைசி வரைக்கும் பாசமாக இருப்பாங்க. அது குழந்தை இல்லாமல் பிறந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோடய அன்பு, அதோடய வேல்யூ. அது எனக்கு 5 வருஷம் கழித்து தான் பிளஸ்ஸி பிறந்தா. பிளஸ்ஸிக்கு 4 வருஷம் கழித்தா ஷாரன் பிறந்தா. நிறைய டைம் பிளஸ்ஸியை பார்க்குறப்போ அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். முகம், குணம், செயல். நான் யோசிக்கிறேன்னா அதை பிளஸ்ஸி யோசிப்பா. அது எல்லாமே நான் பிளஸ்ஸிகிட்ட பார்த்துருக்குறேன். ஆச்சரியமாக இருக்கும் எப்படி அப்படின்ட்டு. அதே மாதிரி ஷாரன் என்ன பண்ணாலும் அவள் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து அவள் யோசிக்கிறது, அவள் நடந்துக்கிறது, அவளுடைய முகம் எல்லாமே அவங்க அப்பா மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஷாரனுக்கு என்ன பழக்கம்னா பைக்கில் ஏறினதும், அது என் வண்டியாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா வண்டியாக இருந்தாலும் சரி, பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுவாள். நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் அவ்வளோ தூரம் பாடின்னு வருவாள். ஒன்று அவங்க ஸ்கூலுக்கு நான் வண்டியில் கூட்டின்னு போனால் கீர்த்தனை பாட்டு. அப்போ தான் யோசிப்பேன், இந்த பாட்டெலாம் நம்ம அவளுக்கு சொல்லியே தரலையே அப்படின்னா. நான் பாட்டு ப்ராக்டிஸ் போகும்போது, கொயர் ப்ராக்டிஸ் போகும்போது, வீட்டில் பாட்டு கேட்டுன்னு இருக்கும்போது, கஷ்டமாக இருந்தால் தனியாக உட்காந்து பாடும் போதெல்லாம் அவள் கேட்பா போல். அப்போ தான் யோசிப்பேன், இவ்வளோ பாட்டு மனப்பாடமாக பாடுறாளே, ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஆனால் பிளஸ்ஸி அந்தளவுக்கு மனப்பாடமாக பாட மாட்டாள். அவளுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு சில பாட்டு தான் செலக்டடாக பாடுவாள். ஷாபி நான் என்னெல்லாம் பாட்டு பாடுறேனோ அது எல்லாத்தையுமே அது பாடும். அந்த பழக்கம் அதுக்கு எப்போவுமே. பைக்கில் போகும்போதும் சரி, காரில் போகும்போது பாட மாட்டாள், தூங்கிடுவாள். நான் நிறைய வாட்டி நோட் பண்ணிக்கிறேன். அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணதும் மோஸ்ட்லி நான் எங்கே போனாலும் இவங்க 2 பேரும் கூட்டின்னு போயிடுவேன். சர்ச்சுக்காக இருந்தாலும் சரி, வேறு எங்கன்னா மீட்டிங் போகணும் அப்படின்னா 2 பேரும் மோஸ்ட்லி கூட்டின்னு போயிடுவேன். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அத்தைக்கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் நைட் டைம் அது மாதிரிலாம் இருந்தால். இன்றைக்கி பிளஸ்ஸிக்கு ட்ரெஸ் எடுக்க தான் ஃபைனலாக நம்ம போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு சாட்டர்டே, அதுக்கப்புறம் சண்டே, அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். சரி இன்றைக்கி போகலான்ட்டு. பிளஸ்ஸிக்கு ஷாரனுக்கெலாம் தொடர்ந்து ஒரு 9 வருஷம் 10 வருஷம்லாம் என்ன பண்ணோன்னா, பிளஸ்ஸிக்கெலாம் பெரிய பெரிய ஃப்ராக்கு, ஒன்று 3000 இல்லை 2000 அது மாதிரி ஃப்ராக் எடுத்து நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். ஒரு கபோர்டு ஃபுல்லாகவுமே வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போலாம் பிளஸ்ஸியோட சுத்தமாக அவளுடைய ஆட்டிடியூடே மாறிடுச்சு. அது மாதிரி லாங் ஃப்ராக்கு குத்துறதெல்லாம் போட மாட்றா, பூ வைக்க மாட்றா. அதுக்கப்புறம் நிறைய வளையல் அது எல்லாமே எனக்கு வேணாம் அப்படின்றா. சென்ட்டு போட மாட்டா, பவுட்ரு போட மாட்டா. இன்னும் நீ இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொன்னால், எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு. அதுவும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்போதெல்லாம் லைட்டாக அந்த பான்ஸ் பவுடர் நான் கம்பல் பண்ணி திட்டி போட்டு விடுவேன். பிளஸ்ஸி ரொம்ப சிம்பிளாக ஆகிட்டா. ஏன் அப்படி ஆனானே தெரியல. இப்போ அவள் மட்டும் கிடையாது, நிறைய குழந்தைங்க அப்படி தான். அதனால் நானுமே அவளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கினேன். உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ போட்டுக்கோ, நீ பெரிய ஃப்ராக்லாம் ஒன்று எடுக்குவானா, சின்ன ஃப்ராக்கே எடுத்துக்க. அவங்க அப்பா கூட வண்டியில் வரும்போது, அப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் என்னால் எடுக்க முடியாது, இப்போ ட்ரெண்டிங்காக தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஏதோ பேசினா வந்தது. எனக்கு அப்பயே தெரியும், உன்னோட ட்ரெண்டிங்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் எடுக்கணும்னு மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி 2 பேருக்கும் நீட்டாக ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸில் செட் ஆகலை. அதனால் வந்துட்டோம். நான், ஷாபி, பிளஸ்ஸி எல்லாருமே வந்துட்டோம். ட்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த ஓஎம்ஆர் ரோட்டில். நம்ம கேளம்பாக்கத்தில் இருக்கிறோம். ஓஎம்ஆர் ரோட்டில் நிறைய கடைங்க, இல்லாத கடையே எதுவுமே கிடையாது. ஜூடியோ, ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு நிறைய இருக்குது. இது எல்லாமே இது பொம்மையில் பார்க்கும்போது நல்லா இருக்குது தானே, நம்ம குழந்தைங்களுக்கு போட்டது அது சுத்தமாக நல்லா இல்லை. பிளஸ்ஸிக்கு ஷாரனுக்கு சொல்கிறேன், இது தான் எடுத்துருந்தோம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக 2 பேருக்கும்.
உடனே ப்ளஸ்ஸி வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. ஏன் அவளுக்கு ஏன் எடுக்கிற அதெல்லாம் கேட்க மாட்டா. அவளுக்கு பர்த்டேனாலும் இவங்களுக்கு எடுத்துப்போம் 2 பேருக்குமே. இதில் நடுவில் அவர் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நான் ஒரு 2500 இருக்கும் சுடிதாரு, டாப்பு, ஷாலு எல்லாமே சேர்த்து நான் திடீர்னு ஒரு சுடிதார் எடுத்துட்டேன். சரி எடுத்துக்கோ, உனக்கும் பர்த்டே தானே அப்படின்னு சொன்னார். எனக்கு பர்த்டேனா அம்மா வாங்கிட்டேன்ல அன்றைக்கி, அதனால் சொல்கிறாரு. நாங்கள் ட்ரெஸ் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது வாட்டர் மெலன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ டு ஆல்.